சிவ சங்கர ஹரோ ஹர 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 நீலகண்டனே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற குட் டே படத்தோட விமர்சனம். குட் டே என்னப்பா பிஸ்கட் பாக்கெட் பேரெல்லாம் படமாக வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த படத்தோட கதையை ஒரே வரியில் சொல்கிறேன்னா, ஒரு மனிதனின் குடி டே எப்படி குட் டேவாக மாறுது, ஒரு பெரும் குடிகாரனின் குடி டே எப்படி குட் டேவாக மாறுது அப்படிங்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. ஓப்பனிங்க திருப்பூர் ரவுண்டான பக்கத்தில் நம்ம ஹீரோ, இந்த படத்தோட ராமலிங்கம், அவர் அவரோட ஃபுல் பேர் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் 96 அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. படத்துலேயும் ஒரு சீன் 96 போஸ்டரில் திரிஷா இருப்பாங்க விஜய் சேதுபதியோட. இவர் போய் அவங்க கன்னத்தில் பச்சக்குன்னு ஒரு முத்தம் கொடுப்பாரு. அந்தளவுக்கு ஒரு ஃபீல்லாம் இருக்கும் படத்தில். என்னென்னா பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ரவுண்டானா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் என் மண்டையை உடச்சிட்டான்னு, ஒருத்தர் ஒரு லேடி நம்ம மைனா நடிகை மைனா விஜய் டிவி ஃபேம் அந்த அம்மனி ஐயோ என் புருஷன் இருக்கிறப்பயே என்னை நைட்டு நடுராத்திரி நம்ம 2 பேரும் காலேஜில் ஒன்றா படித்தோம்ல காதலிச்சோம்லன்னு சார் வம்பு பண்ணுறான் சார், நான் அவனை காதலிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை சார், கூட படித்த பையன் சார் அப்படின்ற லெவலில் ஒரு கம்ப்ளைண்ட்டு. கூடவே அவங்களுடைய ஹஸ்பண்டு, அவர் பார்த்தீங்கன்னா பாவம் அப்பாவியாக ஒரு ஆட்டோவே தான் ஓட்டுற ஒரு கெட்டப்பு, வேறு லெவலில் ஓப்பனிங்கு. இப்போ யார் என்னன்னு பார்த்தா எல்லாம் இந்த சாந்தகுமார்ன்றாங்க. யாரா அந்த சாந்தகுமார்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்த ஹீரோ இந்த படத்துக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குடிக்கிறாரு. ஏன் குடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அவர் ஒரு பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அங்கே ஓனரோட ஆள் மேனேஜர், இவர் சூப்பர்வைசராக வேலை பார்க்குறாரு. ஓங்கி ஒரு அறை விட்டுறாப்புல இவர். என்ன காலையில் அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஆரம்பிக்கிறதே வேறு லெவலில் இருக்குங்க. அந்த பனியன் கம்பெனியில் ஓனர் அப்படியே நிறையா சாமி படங்கள்லாம் வச்சுட்டு அப்படியே நம்ம பழக்கருப்பு ஸ்டைலில் அப்படியே சாமிக்கு சூடங்காட்டி எல்லா ஸ்டாஃப்ஸையும் நிற்க வச்சு சாமி கும்பிடுங்கன்ட்டு மேனேஜர் சூப்பர்வைசர்லாம் நிற்க வச்சு சாமி கும்பிடுவாங்க. கும்பிட்ட பிறகு எல்லோரும் பிரசாதம் எடுத்து சொல்லிட்டு, சந்தகுமார் நீயும் அந்த பொண்ணு மட்டும் நில்லுங்க அப்படிம்பாரு. அப்படியே பெப்பு ஏறும் படத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்காக இவர் மேனேஜர்கிட்ட வம்புக்கு போயிருப்பார். இந்த மேனேஜருங்க இருக்காங்களே இந்த மாதிரி பனியன் கம்பெனியில், இங்கே இருக்கிற நம்ம ஊர் சாதாரண கம்பெனிகளும் கொஞ்சம் இந்த மாதிரி பெண்கள்கிட்ட வாலாட்டுற மேனேஜர்கள் சிலர் இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு கேரக்டரு. ஒரு பொண்ணும் எனக்கு நீ இருக்கிறப்ப என்ன ராசாத்தி அப்படின்னு சொல்லுவார். அவங்க சமைச்சு கொண்டு மேனேஜருக்கு கொடுப்பாங்க. அப்படியே டபுள் மீனிங்கில் பேசுவார். இந்த ஒரு பொண்ணு புதுசாக வேலைக்கு வந்த பொண்ணு ஒத்துக்காது. அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம ஹீரோ களமாக இறங்கினதுனால ஒரு சம்பளத்தை நிறுத்தி வச்சு ஓங்கி ஒரே அறை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைன்னு சொன்னாங்க. நான் கூட ரோடெல்லாம் அமாவாசை போல் இருக்கு, பூசணிக்காய் உடச்சி கிடக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குமே அப்படின்னு நினச்சேன். ஆயுத பூஜைனாங்க. ஆயுத பூஜைன்னா இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் ஆயுத பூஜைனா எப்படியா கம்பெனி இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அதனால தான் பூஜை போட்டாரா முதலாளிங்கிறது. அதுக்கப்புறம் மிஷின்லாம் ஓடும் அன்றைக்கி. ஆயுத பூஜைனா அன்றைக்கி ஃபுல்லாக லீவு கொடுத்துருவாங்கல்ல. திருப்பூரில் வேறு வழக்கமாக என்னமோ எனக்கு புரியல. அது ப்ரெஸ் மீட்டில் அந்த படத்தோட கதை எழுதினவர் சொன்னார். நமக்கு ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம என்னத்தை யூகிச்சோன்னா, ஒரு குழந்தை கடத்தப்பட்டோம். சரி, அமாவாசை இரவு நரபலி கொடுக்க குழந்தைய கடத்திட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கேஸ் போயிட்டுருக்கோம். அப்பங்காரன் என்ன சார் 6 மணி நேரமாக பிள்ளைய கண்டுபிடிச்சி தராங்கிறீங்க, இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த டைத்தில் தான் இந்த குடிரகலை பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்டேஷனுக்கு போயிருப்பார். இப்போது செம்ம அடி. இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே ஒரு பாஞ்சு அடிப்பார். அடி வாங்கிட்டு அப்பயும் நம்ம ஆள் திருந்த மாட்டார். திருப்பி தேட்டர் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரோட ட்ரெஸ்ஸு, அது என்னது கேப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாக்கி டாக்கியும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுவார். இவரை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு மொத்த போலீஸும் ஆகிடும். அங்கே ஒரே ஒரு திருநங்கை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவங்க மட்டும் இவர் மேலே ஒரு சின்ன கழிவு ரக்கத்தோடு இருப்பாங்க. ஸோ இவர் அங்கங்கே அலைஞ்சி போகிற இடத்துலலாம் குடிப்பார். ஒரு சுடுகாட்டுக்கு போவார். நைட்டு ஒரு கர்ப்பிணி பெண் அதெல்லாம் மரணம் அடைஞ்சிருக்கும். அவங்களுக்கு அவங்க புருஷன் வர லேட் ஆகிடும். நைட்டு பூஜை நடக்கும். அங்கே போய் வேலைநாமூர்த்திட்ட சரக்கு வாங்கி கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி அப்போ வேலைநாமூர்த்தி சில அட்வைஸ்லாம் பண்ணுவார். இப்படி படம் வேறு லெவலில் அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. என்னடா குடிகாரன் கதையை நம்மள மாதிரி குடிக்கிறவங்க ரசிக்கலாம், மற்றவங்களுக்கு அப்படின்னு யோசித்தோம்னா படத்தில் அந்த பின்பாதையில் வருதுங்க அந்த சென்டிமெண்ட்டான விஷயம். ஒரு குடிகாரனும் நல்லது செய்வான்,
அதுவும் ஒரு சீன்லாம் குடியாரம் போய் பேச மாட்டோம் அப்படின்னு பிடிங்கிட்டு ஓடிடுவார் ஒரு இடத்துல. அதெல்லாம் செம்ம நகைச்சுவையாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கதை நகர்ந்துட்டே போய் கடைசியில் இந்த குடிகாரனுக்கும் அந்த குழந்தை கடத்தலில் இவன் செய்த காரியத்துக்கும் என்ன சம்பந்தம், இவன் என்ன காரியம் செய்கிறான், அந்த குழந்தை உயிருடன் மீட்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறதுல இந்த படம் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு இடையில இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பழைய காதலியை நடுராத்திரியில் போய் தட்டி அவள் புருஷனுக்கு எதுக்கு இவர் பர்த்டேன்னு சொல்லிட்டு போய் கேக்கு வாங்கி வச்சு கலாட்டா பண்ணுறது, இன்னும் ரோட்டில் போகிற வரவன்ட்டெல்லாம் வம்பு இழுக்கிறது, ஹவுஸ் ஓனர்கிட்ட மற்றவங்களோட சேர்ந்து தங்கியிருப்பாப்புல முறவாசல், அதெல்லாம் செம சீன்ஸு. முறவாசல் நான் ஏன்டா உன் வீட்டை கூட்டி போயிருக்கிறதுக்கு நான் ஏன்டா காசு கொடுக்கணும், வாடகை கொடுக்குறேன், கரண்ட் பில் கொடுக்குறேன். அதாவது இன்னொரு நண்பரோட தயவுல இவர் அந்த ரூமில் தங்கியிருப்பார், வெறும் 1000 ரூபா வாடகைக்கு. மொத்தமாக 4-5 பேர் ஷேர் பண்ணிட்டு தங்குவோம் இல்லையா, நம்மளாம் மெட்ராஸுக்கு வந்த புதுசில் நாங்களும் அப்படி தான் தங்கியிருந்தோம். அப்போ முறவாசல் கேட்கறப்ப நமக்கு கூட இதெல்லாம் தோணும். இவர் குடிச்சு நியாயமாக கேட்பார், ஏன்டா மேலே மாடியில் நாங்கள் குடியிருக்கோம், உன் வீட்டை இப்போ கூட்டி தொடச்சி உன் பொண்டாட்டி பெருக்கி கோலம் போட்டால் அதுக்கு நான் ஏன்டா காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாரு. வேணா வந்து என் வீட்டையும் பெருக்கி போட்டு உள்ளார இருக்க 10 பாத்திரத்தில் உன் பொண்டாட்டியை கழுவி போட்டு போக சொல்லிட்டா நான் காசு தரேன் முறவாசலுக்கு. இந்த சீன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். அதுவும் இப்போ ஒரு டைலாக் சொல்லுவார், ஏண்டா எங்கேயோ அரசு அதிகாரியாக இருந்து லஞ்சத்தில் வீடை கட்டி அதில் வாடகைக்கு விட்டு நீ எல்லாம் நியாயத்தை பற்றி பேசுகிறேன், இந்த குடிகாரம் வாயிலேருந்து வர்றதுலாம் உண்மையாக இருக்கும்பாங்க. அதை ரொம்ப அழகாக அப்படி போகிற போக்கில் சொல்லியிருக்கிறாப்புல. அதே நேரம் இவர் பண்ணுற அலும்பு, போலீஸ் ஸ்டேஷன்லேயே இவ்வளோ அலம்பு பண்ணுறாரு, அப்பப்போ குவார்ட்ரு ஆஃபாக ஏற்றிக்கிட்டு, இது எல்லாமே ஒரு நாள் ராத்திரி இல்லைங்க, மறுநாள் காலையில் இவரை போலீஸ் விடுவித்ததா இல்லையா, விடுவிச்சிச்சுன்னா ஏன் விடுவிச்சிச்சு, விடுவிக்கலைன்னா ஏன் விடுவிக்கல அப்படிங்கிறத அந்த குழந்தை கடத்தல் மேட்டரோடு கொண்டு போய் சேர்த்து முடிக்கிற இடத்துல நம்மளை அறியாமலே நம்ம கை தட்டுறோம். அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட். இதில் வந்து எல்லாருமே முக்காலம் முழுசும், அதாவது டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே புதுமுகங்கள். இந்த ஹீரோ பிருத்திவிராஜ் ராமலிங்கம், அவர் தான் அந்த சாந்தகுமார் கேரக்டரில் மிரட்டே இருக்கிறாப்புலங்க. ஒரு சாயல் வந்து ஆரம்ப கால விஜய் சேதுபதி மாதிரி ஒரு லுக்கு. இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவில் போராடிட்டு இருந்தவர் தன்னை முன்னிலைப்படுத்தி ஹீரோவாகி இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றதுனால இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. காளி வெங்கட் ஒரு ஆட்டோ டிரைவராக வந்து இந்த குடியாரனை ஏற்றிட்டு அவர் படுற அல்லல்கள், திருப்பி ஆளை அழைச்சிட்டு வந்து இவரை புழக்க நினைக்கிறது, அதெல்லாம் வேற ரேஞ்சு. மைனா நந்தினி, அவங்க தான் இவர் கூட காலேஜில் எப்பயோ படித்தவங்க. அவங்கள ஞாபகம் வச்சு ஒரு நண்பர்கிட்ட ஃபோன் போட்டு, ஏன்டா ராத்திரியில் கேட்குற என்னடா பண்ண போகிற, சரி நான் கொடுத்தோன்னு சொல்லாதேன்னு அந்த நம்பரை கொடுக்க இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு. ஆடுகளம் முருகதாஸ், அவர் தான் மைனா நந்தினியோட கணவர். அவர் பார்த்தீங்கன்னா, ஏன்டா என் முன்னாடிக்கு நீ வந்து பர்த்டே, என் முன்னாடி ஏன்டா உன் பர்த்டேக்கு கேக் வெட்டணும்னு அவர் புலம்பி தள்ளி போலீஸ் வரைக்கும் போகிறது. பகவதி பெருமாள் பக்ஸு, அவர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், அவர் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. வேலராமமூர்த்தி சுடுகாட்டில் இந்த பணத்தை எரிக்கிற புதைக்கிற அவங்க சோகத்துக்கு அவர் எப்போ குடியை நிப்பாட்டினா, ஏன் நிப்பாட்டினா, என்னங்க நீங்கள் குடிக்க மாட்டேன்றீங்க, நைட்டு 3 மணிக்கு குவார்டர் பாட்டில் எடுத்து தரீங்கன்னு ஹீரோ கேட்குறப்ப அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார், பிரமாதமாக இருக்கும். அவர் மனைவியோட உள்ள ஒரு நெருக்கம், அவங்க மனைவி இப்போ இல்லாதது, அது அவங்க மனைவியோட கிட்னியில் தான் அவர் இப்போ வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து போஸ் வெங்கட், விஜய் முருகன். போஸ் வெங்கட்டும் ஒரு நல்ல கேரக்டர். விஜய் முருகன் அவர் தான் வந்து இன்ஸ்பெக்டர், அவரோட ட்ரெஸ்ஸு கேப்பு வாக்கி டாக்கி தான் தூக்கிட்டு கிளம்புறது. நம்ம விஜய் முருகன் தான் கலை இயக்குனர், அவர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. இல்லை நடிகராகவும் நிறைய படங்களில் 1-2 சீனில் வருவார். வில்லனாகவும் சில படத்தில் நடிச்சிருக்கிறாரு. பார்க்க பிரபுதேவா லுக்கில் இருப்பார், அருமையாக நடிச்சிருக்கிறாரு. ஜீவா சுப்பிரமணியம், அவங்க தான் நான் சொன்ன இந்த சப் இன்ஸ்பெக்டர் திருநங்கை கேரக்டர், அருமையாக நடிச்சிருக்கு அந்த அம்மனே. இவரை பைக்கில் வச்சுட்டு, அதுவும் இவர் இந்த குடிச்சிட்டு குடியாரங்களை நம்ம ஏற்றிட்டு போனோம்னா இங்கெல்லாம் அப்படியே ஒழிவிட்டே வரும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படி ஒரு கேரக்டர் அருமையாக அவரோட சேர்ந்து அந்த கிளைமாக்ஸ் வரைக்கும் அவங்களோட ரோல் இந்த குழந்தை கடத்தல் விஷயத்தில். அடுத்து பாரத் நல்லையப்பன் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இயக்குனர் என் அரவிந்தன், பிருத்திவிராஜ் ராமலிங்கமே ஒரு துணை இயக்குனர், இணை இயக்குனர்னாலும் தன் நண்பர் என் அரவிந்தன் மூலயமா இந்த படத்தை வந்து அவருக்கு இயக்க வாய்ப்பு கொடுத்து, அவருடைய இதில் வந்து திரைக்கதை வசனம் பூர்ணா ஜஸ் மைக்கேல், அவருடைய பார்த்தீங்கன்னா ஒரு கதை வேற ஒருத்தருது, டைரக்ஷன் வேற ஒருத்தருது, ஹீரோவே துணை இயக்குனர் இணை இயக்குனர்னால தயாரிக்க மட்டும் செஞ்சுருக்காருங்கிறது பெரிய விஷயம். அதனாலேயே படம் நல்லா இருக்குது. பிருத்திவிராஜ் ராமலிங்கம் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. நியூ மாங்க் பிக்சர்ஸ், ஆமாங்க, இன்னும் நமக்கு ஓல்டு மங்க் தெரியும், இந்த கம்பெனி பேர் நியூ மாங்க் பிக்சர்ஸ். ஆமாம், இந்த படத்துக்கு மதன் குணதேவ் அவர் தான் ஒளிப்பதிவு, அதோட படத்தொகுப்பும் அவர் தான். பாடலாசிரியர் கூடுதல் வசனம்லாம் கார்த்திக் நேத்தா. நான் ஒன்று சொல்ல மாட்டேன், நம்மளுடைய பாடலாசிரியர் இன்னைக்கு பல படங்களுக்கு பாட்டு எழுதியிருக்கிறாரு, அவருடைய கதை தான் இந்த படத்தோட
ஒரிஜினல் கதையாங்க. அவர் குடியாரராக இருந்து இன்னைக்கு திருந்தி வாழ்கிறாரு. அதை கேட்குறப்பே மெய்சிலுத்து. படத்தில் கார்த்திக் நேத்தாவும் ஒரு கேரக்டர் வர்றாரு, வந்து இவர் குடிச்சிட்டு இருக்கப்போ சாமியார் கட்டப்பில் வந்து இடுப்பில் ஒரு கிளாஸ், இந்த கண்ணாடி இது பிளாஸ்டிக் கிளாஸை மடித்து வச்சுருப்பாரு. அதை அப்படி ஊதி பெருசாக்கி அதில் சரக்கு ஊற்ற சொல்லி குடிச்சிட்டு போகிற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டலாக இருக்கும். திருப்பி அந்த கிளாஸை அழுத்தி திருப்பி வச்சுட்டு போவார். இவர் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற மாட்டார், அதுக்காக வாட்சை கழட்டி வைப்பாப்புல. அப்புறம் குடித்த பிறகு இவர் வாட்சை வச்சுட்டு போவார், இவர் வாட்சை எடுத்து கொடுப்பாப்புல. அதான் அந்த குடியாரர்களோட அந்த ஒரிஜினல் முகம் குடிக்கிறப்ப தான் தெரியும். அதை வந்து ரொம்ப அழகாக படம் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் படத்துக்கு பக்கா பலம். பிருத்திவிராஜ் ராமலிங்கத்தோட கதை கருவம் பாருங்கள் எத்தனை பேர் இந்த இதில். அதனால தான் இந்த படம் நம்ம எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்குது. பூர்ணா ஜஸ் மைக்கேலும் இதில் இணை இயக்குனர் இந்த திரைக்கதை வசனத்துக்கு வந்தார் இல்லைங்களா, அவர். அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சவுண்ட் டிசைன் அழகிய கூத்தன் சுரேன்ஜி, இவங்கெல்லாம் சவுண்ட் மிக்சிங் சுரேன்ஜி. ஸ்டன் இயக்குனர் ஓம் பிரகாஷ். ரியலாக இருந்தது. ஒரு குடியாரம் எவ்வளோ சண்டை போட முடியும், அதை அழகாக போட்டிருக்காங்க. அதுமாதிரி இந்த படத்தோட லியோன் டார்வினோட இசை படத்துக்கு பெரும் பலமாக இருக்குது. படத்தில் சில பாடல்களுமே நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து இந்த வாரம் திரைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு குட் டே. உண்மையாக குடியாரனோட டே ஒரு குடி குட் டேவாக மாறுது, போர் அடிக்காமலாம் நினச்சிடாங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. குட் டே, மெய்யாலுமே குடி டே இல்லைங்க, குட் டே அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.